இங்க ஹீரோயினுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. அத நினைச்சு அவங்களோட சித்தப்பா ரொம்பவும் பெருமைப்படுறாரு. ஆனா அவங்க சித்தி ரொம்பவும் பொறாமப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து சித்தப்பா அண்ணன் பொண்ணுக்காக நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்களோட 2 வீட்ல ஒரு வீட்டை வித்து தான் செய்யணும்னு முடிவு பண்றாரு. அதை கேட்டதுமே சித்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு வீட்டை வித்து தான் என்னோட கல்யாணம் நடக்கணும்னா அந்த கல்யாணமே தேவைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்பதான் இவரு என்னோட அண்ணனுக்கும் சேர வேண்டிய சொத்துதாமா இது, நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்றாரு. தென் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து வெடி வெடிக்கும் போது ராக்கெட் ஒன்று வீட்டுல வந்து தீ விபத்து ஏற்படுது. அதனால வீடு ஃபுல்லா எரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வந்துடுறா. அப்பன்னு பார்த்து என்னோட தங்கச்சி உள்ள மாட்டிக்கிறா. அதை பார்த்ததுமே இவளே போய் காப்பாத்திட்டு வரா. ஆனா இந்த பொண்ணு தீ விபத்துல மாட்டிக்கிறா. தென் இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஃபேஸை தவிர எல்லாமே எரிஞ்சு போகுது. இந்த விஷயம் தெரிஞ்சுமே ஹீரோவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துறாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட நீ எப்படி இருந்தாலுமே நான் தான் உனக்கு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கேயே மேரேஜ் டெக்கரேஷன் பண்ணி அந்த பொண்ணு அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு அப்பா இடத்துல சித்தப்பா இருக்காரு. ஆனா அம்மா இடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சித்தி திரிந்து வந்து இந்த பொண்ணு கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணு நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறா. தென் இவங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது.